Welcome to Alpha Academy. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம்? சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ, சிம்பிள் பெர்மனன்ட், காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் எல்லாமே பார்த்தோம். வாஸ்குலர் டிஷ்யூ சைலம், ஃப்ளோயம் பத்தியும் கிளியரா பார்த்தோம். அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் கார்டெக்ஸ், மெடுலா கார்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ், வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்றதும் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்பதான் இவ்வளோ நாள் படிச்சதுக்கான ஃப்ரூட்டே எப்ப கிடைக்கும் அப்படின்னா இது நம்ம படிக்கும் போதுதான். பிகாஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, ஒரு ரூட்ல அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, ஒரு ஸ்டெம்ல அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, ஒரு லீஃப்ல அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம படிக்கணும் அப்படின்னா படிக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் தான் இத்தனை நாள் பார்த்துருந்தோம். டிஷ்யூஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது. எதுக்கு இந்த டிஷ்யூஸ் எல்லாம் எதுக்கு படிச்சோம்? இப்ப வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆர்கன் வந்து ஃபார்ம் பண்ண போகுது. இந்த ரூட்டோட ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டைகாட் ரூட் எப்படி இருக்கும், மோனோகாட் ரூட் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the dicot root it is made up of the outermost layer is known as epidermis or epiblema. ரெண்டுத்துலயுமே வந்து it is made up of epidermis. Epidermis cells is nothing but single layer of elongated parenchymatous cells without intercellular spaces. நடுவுல எங்கேயுமே வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் என்ன செல்ஸோட மேடப் இருக்கும்? எபிடர்மிஸ். இட் இஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, whereas the epidermis gives rise to an external appendage, epidermal appendages பார்த்தோம். ட்ரைகோம்ஸ் இன் ஸ்டெம்னும் அதுக்கப்புறம் ரூட் ஹேர்ஸ் அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்தோம். புரியலன்னா நீங்க முன்னாடி வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. whereas the epidermis extension is known as root hair. அந்த root hair வந்து டைகாட்ஸ்ல வந்து நிறைய இருக்கும். whereas the root hair number is less than monocots. ஓகே, அடுத்து பார்க்கலாம். கார்டெக்ஸ். எபிடர்மிஸ்ல இருந்து எபிடர்மிஸ் to the endodermis, all is epidermis, cortical region and endodermis forms cortex. இந்த நடுவுல இருக்க அந்த cortical region it is made up of parenchyma cells with intercellular spaces. Intercellular space present ஆயிருக்கும் and it is made up of thin walled round parenchymatous cells. intercellular spaces are present. நிறைய cells இருக்கும் parenchyma cells. அதுக்கு நடுவுல வந்து intercellular spaceம் பார்க்கலாம். Okay, last layer of the cortex is known as endodermis. Endodermis are nothing but இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லமா, இந்த ரெட் கலர்ல இருக்க ஸ்ட்ரக்சரை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோடர்மிஸ்னு சொல்லுவோம். எண்டோடர்மிஸ் இஸ் barrel shaped cells without intercellular spaces. எந்த இடத்துலயுமே கேப்பே இருக்காது. ஓகேவா, அவ்வளோ டைட்டா காம்பாக்டா பேக்கா இருக்கும். அதுவும் இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, this wall of the endodermis is deposited by a waxy substance called radial wall and tangential wall are deposited with a waxy substance called suberin. சுபேரினால மேடப்பா இருக்கும். சுபேரின் டிபாசிஷன் இருக்கிறதால அது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணும். ஓகே, காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் impervious to gases exchange ஆர் வாட்டர். எது ஒண்ணுமே உள்ள வரணும் வெளியில போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். டைட்டா பைப், வாட்டர் லீக் ஆகாத பைப்பை வந்து ஃபார்ம் பண்ற மாதிரிதான் வந்து இந்த எண்டோடர்மிஸ் மேட் ஆயிருக்கும். ஓகேவா, இட் இஸ் காம்பாக்ட்லி packed. ஓகே, ரேடியல் அண்ட் டான்ஜென்டல் வால்ஸ் மேல இருக்க டிபாசிஷன் என்ன சொல்லுவோமா? சுபேரியன். சுபேரியன் டிபாசிஷன் இருக்கிறதால என்ன ஃபார்ம் பண்ணுது? the endodermis forms casparian strips. இம்பார்ட்டன்ட்மா, சேம் அதேதான் எங்கேயும் எண்டோடர்மிஸ் இருக்கு, சுபேரியன் மெட்டீரியல் டிபாசிட் ஆகும். டிபாசிட் ஆகுறதால இது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் பாருங்கம்மா, பெரிசைக்கிள். இந்த எண்டோடர்மிஸ் கீழே இருக்க ஒரு லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ், இந்த கிரீன் கலர்ல இண்டிகேட் பண்ணிருக்கல, இது ஃபுல்லா இங்க நம்ம கார்டிகல் ரீஜன்ல பார்த்தது தின் வால்டு பேரன்கைமட்டஸ் செல்ஸ். whereas endodermis கீழ இருக்க அந்த ஒரு லேயர் ஆஃப் parenchyma has thick walled parenchymatous cells. அதனால அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் is found in both. இங்கேயும் thick walled parenchyma, thick walled parenchyma of one layer of parenchyma. இது ஃபுல்லாவே வந்து என்னமா கிரீன் கலர்ல இண்டிகேட் பண்ணிருக்கிறது பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் is nothing but thick walled parenchymatous cells
present below the endodermis. endodermis கீழ இருக்க ஒரு layer of thick walled parenchymatous cells தான் நம்ம பெரிசைக்கிள்னு சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும். என்னென்னது? xylem and phloem. இப்போ நம்ம ரூட்ஸ் அப்படின்னாவே நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ஆர்எக்ஸ்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ரூட்ஸ் அப்படின்னாவே எக்ஸ் ஆர்க். எக்ஸ் ஆர்க்னா என்னமா? எக்ஸ்னா என்ன? எண்டார்க்கும் எக்ஸார்க்கும் சொன்னேன். எக்ஸ் ஆர்க். எக்ஸ் ஆர்க்னா வெளியில. பெரிஃபெரியில வந்து நம்மளுக்கு புரோட்டோஃப்ளையம் ஃப்ளோயம் இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸார்க்னு சொல்லுவோம். இன்சைடு உள்ள வந்து இருந்துச்சுன்னா எண்டோ அப்படின்னா இன்சைடு உள்ள வந்து புரோட்டோஃப்ளோயம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எண்டார்க்னு சொல்லுவோம். இங்க வந்து புரோட்டோஃப்ளோயம் புரோட்டோசைலம் வெளியில பக்கம் இருக்குன்றதால இது என்ன சொல்லுவோம்? எக்ஸார்க். புரோட்டோசைலம் வெளியில, மெட்டாசைலம் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கு பாருங்க. protoxylem towards the periphery whereas the metaxylem is towards the center. இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸார்க் கண்டிஷன். ஓகே, ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ். ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ்னா என்னமா? ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. the xylem and the phloem vascular bundles are arranged in different radius. இங்க வந்து xylem அரேஞ்ச் ஆயிருக்கு, whereas இங்க phloem, xylem phloem, xylem phloem இந்த மாதிரி வந்து ஒரு சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து ஒரு ரேடியஸ் மேல ஒரு வாஸ்குலர் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அத ரேடியல்னு சொல்லுவோம். இல்ல ஒரே இடத்துலயே நம்மளுக்கு வந்து ஒரு xylem phloem இப்படி இருந்துச்சுன்னா இத conjoint அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். conjoint அப்படின்னா என்ன? ரெண்டும் ஒரே ரேடியஸ் மேல அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா conjoint, டிஃப்ரெண்ட் ரேடியஸ் மேல அரேஞ்ச் இருக்கிறதால ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ் சொல்லுவோம். ஓகே, ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ்னா என்ன? ஒரு ரேடியஸ் மேல டிஃப்ரெண்ட் ரேடியஸ் மேல டிஃப்ரெண்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி எக்ஸார்க்னா என்ன? புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி, மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த சென்டர். எக்ஸார்க் ரெண்டுலயுமே எக்ஸார்க் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் தான். இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா the vascular tissues are 2 to 6. ஓகேவா? 2 to 6 xylem bundles. 1 4 இருக்கும், இல்லைன்னா 6, 2 to 6 xylem vascular bundles தான் வந்து இதுல பார்க்க முடியும். ஆனா இங்க அந்த மாதிரி கண்டிஷன் இல்ல. more than 6 vascular bundles, 1 2 3 4 5 6 7 8 9 10 12 அந்த மாதிரி more than 6 xylem and phloem tissues are found. அதனால இங்க vascular tissues அந்த vascular bundles என்ன கண்டிஷன் அப்படின்னா பாலிஆர்க் கண்டிஷன் சொல்லுவாங்க. இங்க வந்து 2 இருந்துச்சுன்னா டைஆர்க், 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸார்க், டெட்ரார்க். பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் இட் இஸ் டிவைடட் இன்டு 2 to 6 vascular bundles தான் பார்க்க முடியும் இங்க. ஆனா இங்க நம்ம மோர் தென் 6 vascular bundles பார்க்க முடியும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் டு ரிமெம்பர். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the pith is small. இப்ப ரொம்ப குட்டி. பித்னா என்ன? நடுவுல இருக்க அந்த சென்டர் ஆஃப் த இருக்க சர்க்கிள் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பித்துன்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்மால். இங்க பார்த்தாவே தெரியுது, கிரீன் கலர்ல இண்டிகேட் பண்ணிருக்க பாருங்க. பித்து வந்து ரொம்ப ஸ்மால், இன்கான்ஸ்பிஷியஸ். ஆனா இங்க பாருங்க பித்து ரொம்ப லார்ஜ். எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நடுவுல. பித் இஸ் லார்ஜ். ஓகேவா? அதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க xylem and phloemக்கு நடுவுல நான் பிளாக் கலர் லைன்ஸ்ல இண்டிகேட் பண்ணிருக்கேன்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னா they are nothing but conjunctive tissue. The parenchyma cells present between the xylem and phloem is known as conjunctive tissue. இந்த conjunctive tissue என்ன பண்ணும் அப்படின்னா vascular cambium ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த vascular cambiumல இருந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லேட்டரல் ரூட்ஸ், செகண்டரி ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த செகண்டரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா the parenchyma cells present between the xylem and the phloem is known as conjunctive tissue. whereas conjunctive tissue என்ன group பண்ணுது, என்ன கியூரைஸ் பண்ணுது? செகண்டரி growth, செகண்டரி ரூட்ஸ்க்கு கியூரைஸ் பண்ணுது. அதனால இந்த conjunctive tissue எதுல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா டைகாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். மோனோகாட் ரூட் செகண்டரி growth காட்ட போறதுன்றதால the conjunctive tissue is absent in monocots. இது ரெண்டு தான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் ஹேர் வந்து இதுல அதிகமா இருக்கும், இல்ல ரூட் ஹேர் கம்மியா இருக்கும். இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா this is the xylem and phloem bundles is 2 to diarch to hexaarch. 2 to 6 vascular bundles are seen. இங்க வந்து polyarch condition is seen. இங்க வந்து பித்து ரொம்ப small, இங்க பித்து ரொம்ப large. இன்னொன்னு conjunctive tissue which gives rise to lateral roots, that is secondary growth is present. Here the secondary growth is absent, that's why the conjunctive tissue is also absent. இவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா cascadian cysts or the characteristic feature of
ரூட்ஸ் இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூமா.